ஆனால் புதுசா கட்சி ஆரம்பிச்ச விஜயோட பிரச்சார வண்டியில, அதாவது விஜய் படத்தோட அதே அளவுக்கு பேரறிஞர் அண்ணா படமும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் படமும் பெருசா இருக்கு. அதிமுக என்கிற பெரிய இயக்கத்தோட 2 தலைவர்களோட படத்தையும் பெருசா வச்சதால அதிமுக தொண்டர்கள் விஜய் பக்கம் ரொம்ப நெகிழ்ச்சியாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால எடப்பாடி பழனிசாமியோட ஆணவ போக்கால ஆட்டம் காண்ற அதிமுகவில் அதிருப்தியில் இருக்க தொண்டர்கள் அனைவரும் விஜய் மேல ஒரு அபிமானத்தோட பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது அதிமுக தொண்டர்களை ஈர்க்கும் விதமான அந்த யுத்தியை தான் தன்னோட பிரச்சார வண்டியில அண்ணா எம்ஜிஆர் படத்தை பெருசா ஊட்டியிருக்காரு விஜய். அது மட்டும் அல்லாமல் அதிமுகவுக்கு மாற்று வேணும்னா மறுபடியும் திமுக என்ற ஜாய்ஸ் இருந்து வந்தது. ஆனா இப்போ அப்படி இல்லை. தமிழக வெற்றி கழகம் இன்னும் புதிய கட்சி இருக்கிறதால எடப்பாடி பழனிசாமியோட ஆணவ ஆட்டத்துல அதிருப்தியில இருக்கிற அதிமுக தொண்டர்கள் விஜய் பக்கம் கிளம்ப ஆரம்பிச்சுட்டாங்க. இது அதிமுகவுக்கு ஒரு ஆபத்தான போக்கு. காரணம், அதிமுகவோட பலமே அதோட தொண்டர்கள் தான். இந்த தொண்டர்களோட மனசை ஜெயிக்க கட்சியோட வேர்களை மறக்காம அதோட பாரம்பரியத்தை மதிச்சு நடக்கிறது அவசியம். எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆகியோரோட பெயரையும் புகழையும் பயன்படுத்தாம அதிமுகவில் அரசியல் பண்றது வேறு இல்லாத மரம் மாதிரி. எடப்பாடி பழனிசாமியோ இந்த நிலைமையை தொடர்ந்து நீடிச்சா அதிமுக தொண்டர்கள் இன்னும் விரக்திகள் அடைஞ்சு தமிழக வெற்றி கழகத்தின் புதிய கட்சியை நோக்கி போவதற்கு வாய்ப்பு இருக்கு. எடப்பாடி பழனிசாமி இந்த தொண்டர்களோட மனக்குறைவுக்கு செவி கொடுப்பாரா, இல்லை அதிமுக அதோட உண்மையான பின்புலத்தை இழக்குமா என்பதை காலம் மட்டும்தான் பதில் சொல்லும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி.